ஹாய் கைஸ், நீங்கள் என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்களும் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு நீங்களும் மணி ஏர்ன் பண்ணணும்னா ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கிப் பண்ணால் கூட ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல வரது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 செகண்ட் கூட இந்த வீடியோவில் வேல்யூபிளான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னன்னா, நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு. அதாவது கோட்டெக்ஸ், பினமோ, ஐக்கி ஆப்ஷன், லிமிடெட் பாக்கெட் ஆப்ஷன், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், பைனரி ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்நேரம் நீங்கள் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன அசட்ஸ்னு கேட்பீங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ சொல்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் நீங்கள் எந்த அசட்ஸில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ டைமர். ஓகேவா? எக்ஸ்பைரி டைம் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கோட்டெக்ஸில் இந்த மாதிரி ஸ்விட்ச் டைம்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதே கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக 1 மினிட் வந்துடும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம 1 மினிட் எக்ஸ்பைரி டைம் வச்சு தான் பண்ண போகிறோம். அதாவது டைமரில் 1 மினிட். ஓகேவா? ஸோ இப்போ நான் எவ்வளோ பெட் பண்ண போகிறேன்னா ஒரு $500 நான் பெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என் ஓன் ரிஸ்கில் நான் $500 பெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 ட்ரேடுக்கு 1 to 2% ஓகேவா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்டிங்கன்னா 30 செகண்ட்ஸ். ஓகேவா? கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 30 செகண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக். ஓகேவா? ஸோ ஜிக்ஸாக் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ட்ரெண்டை நம்மளுக்கு காமிக்கிறது. ஸோ அதனால் ஜிக்ஸாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் என்னென்னா, அதே இண்டிகேட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர்னு இருக்கும். ஓகே, ஸோ கீழே இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர். அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா ஓவர் பாட் லெவலும் ஓவர் சோல்டு லெவலும் தான். ஓகே, ஸோ ஓவர் பாட் லெவல் 80, ஓவர் சோல்டு லெவல் பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துருங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா முதல்ல நீங்கள் டவுன் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அப் ட்ரேட் எப்படி இருக்குன்னா முதல்ல நீங்கள் அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா முதல்ல டவுன் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணும். இப்போ ஒரு நான் ட்ரேட் எடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? கிளியரான டவுன் ட்ரெண்டு நம்மளுக்கு ஜிக்ஸாக்லேயே காமிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டு இது. ஓகேவா? செகண்ட் என்னன்னா அந்த ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டரில் அந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? அதாவது டவுன் ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா ஜிக்ஸாகில் டவுன்வர்ட்ஸில் உங்களுக்கு லைன் காமிக்குதா, ஸோ இது அதை பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதான் டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த ஒசிலேட்டரில் அந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் மார்க் பண்ணி கூட காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஸோ அப் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் அப் ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டு ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் கன்ஃபர்மேஷன் நான் கீழே உங்களுக்கு மவுஸ் வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஸோ ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கணும். அதாவது அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் அப் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, முதல்ல அப் ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணும். செகண்ட் அந்த ஒசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எடுத்து காமிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எடுக்கிற எப்படின்னு எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ அகைன் கூட இன்னொரு டவுன் ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டு உங்களுக்கு அப் ட்ரேட் கூட எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டவுன் ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும், முதல்ல நம்ம டவுன் ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன, அந்த ஒசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைனு அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். எப்படின்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜிக்ஸாக்ல இது ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா காமிக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் கீழே நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ டவுன்
டவுன்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஓகேவா. அதாவது நம்ம ட்ரேட் எடுக்கும்போது அந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைனு, அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சனால நம்ம ஒரு டவுன் ட்ரேட் எடுத்துட்டோம் ஓகே. ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் த டவுன் ட்ரெண்ட் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணணும், அதாவது டவுன் ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் நீங்கள் அந்த ஒசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அதுவும் எப்படின்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தாலும் நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடலாம். சரி ஓகே ப்ரோ, டவுன் ட்ரேட்னா எப்படி இருக்குன்னு நல்லா கிளியராக புரிஞ்சிருச்சு ப்ரோ. நீங்கள் 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க ப்ரோன்னு சொன்னீங்கன்னா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் ட்ரேடாகவே எடுத்து காமிச்சிடும் ஓகேவா. ஸோ அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும் ஓகேவா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த ஒசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். எப்படின்னா அப்வர்ட்ஸில் ஓகேவா. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் எப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் அப் ட்ரேட் எடுத்துடணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அதுவும் எப்படி அப்வர்ட்ஸில் ஓகேவா. அப் ட்ரேட் எடுக்கணும்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும், டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். இதை மட்டும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அசட்ஸ்னால் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஓகேவா. ஸோ எந்த அசட்ஸில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எடுக்கலான்னு. ஸோ அப் ட்ரெண்டே இல்லை ஓகேவா. ஸோ நிறைய அசட்ஸில் பார்த்துட்டா எல்லாம் டவுன் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ சிஏடி சிஹெச்எஃப்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிஏடி சிஹெச்எஃப்ல தான் அப் ட்ரெண்ட் இருக்குது ஓகேவா. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் அப் ட்ரேட் எடுத்தேன்னா ஸோ ஜிக்ஸாகில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் உங்களுக்கு காமிக்குதா. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஒசிலேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் அப் ட்ரேட் எடுக்கணும் ஓகேவா. ஸோ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கும், அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ நான் திருப்பியும் அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப் ட்ரெண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணோன்னே செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த ஒசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். எப்படின்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கும், டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சிருக்கும், அப் ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ நான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டவுன் ட்ரேட் நீங்கள் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் த டவுன் ட்ரெண்ட் ஓகேவா. அதாவது நீங்கள் டவுன் ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த ஒசிலேட்டரில் உள்ள ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகேவா. நான் இப்போ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒசிலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒசிலேட்டரில் எல்லாருக்கும் தெரியும் க்ரீன் லைன் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த க்ரீன் லைன் எப்படின்னா டவுன்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இந்த 2 அந்த டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். எப்படின்னா அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். எப்படின்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அப் ட்ரேட் எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ அப் ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபைன் பண்ணணும்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ஒசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். எப்படின்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 2 கன்ஃபர்மேஷனும் நீங்கள் இருந்தாலே நீங்கள் ட்ரேட் எடுத்துடணும் ஓகேவா கைஸ். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க கைஸ் ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.